வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ் போட்டிருந்தோம். பெட்ரோல் டீசல் விலையை ஸ்டேபிளாக வச்சுட்டு இன்டர்நெட் டேட்டா விலையை ஏற்றுங்க. ஏன்னா நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 57% பார்க்குற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவி ரிலேட்டடாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஆர் நான் ப்ரொடக்டிவ் கண்டென்ட்டு நம்ம சொல்லலாம். அதனால் வரக்கூடிய சமூக சீர்கேடுகளை நம்ம தொடர்ந்து நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு அதிரடியான சம்பவத்தை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பூம் ஆகக்கூடிய டைம் 1996 அமெரிக்கா ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் சட்டத்துக்கு கீழே யூனிவர்சல் சர்வீஸ் ஃபண்ட் அப்படின்றது. இந்த யூனிவர்சல் சர்வீஸ் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா, வருடத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி இந்திய மதிப்புப்படி $3 பில்லியன் அவங்களுடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு கம்மியான விலையில் இன்டர்நெட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இதில் 1,32,000 பள்ளி கல்லூரிகள் இன்க்ளூட் ஆகிட்டுருக்கு. 1996 ஆரம்பித்த திட்டம் கிட்டத்தட்ட 36 வருடமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை இப்போ அவங்க மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14.4% மானியத்தை வந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு எந்தெந்த இடங்கள்ல இருக்குது, எந்த அளவுக்கு ஏழ்மை இருக்குது அப்படின்றத பொறுத்து 20-90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2025 இதுக்கான நிதி அப்படின்றது $3 பில்லியன் ஆல்மோஸ்ட் $5.5 பில்லியன் வந்து உயர்த்தினாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபண்டில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வைஃபை, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஓஎஃப்சி கேபிள்ஸ் வாங்குறது, நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டுக்கு நேரடி சலுகையாக கொடுக்கறது. இப்போது இந்த எஃப்சிசி சேர், இவங்களுடைய கம்யூனிகேஷன் சேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வறிக்கையில் ஸ்க்ரீன் டைம் மிக மிக அதிகமாக இருக்குது அமெரிக்காவுடைய குழந்தைகள் கிட்ட, டீனேஜர்ஸ் கிட்ட அப்படின்றது தான். இதோடைய சேர்மனாக இருக்கக்கூடிய பிரெண்டன் கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு பிறகு, ஏன்னா கோவிடில் நம்ம ஆல்மோஸ்ட் உலகமே ஆன்லைன் மோடுக்கு போனோம். ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொற்பமான பேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பின பிறகும் அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ 2வது பாயிண்ட்டு, எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது அவங்கள டிப்ரெஷனில் கொண்டு போகுது. அதே மாதிரி அவங்களுடைய ரிசல்ட்ஸ், அகாடமிக் ரிசல்ட்ஸில் மிகப்பெரிய லெவலுக்கு ஒரு நெகட்டிவாக பாதிக்குது அப்படின்றது தான். இப்போது இதோட மே 2026 அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் அட்வைசரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் ரிஸ்க்கை அவங்க வந்து டேபிள் பண்ணியிருக்கிறாங்க. டிப்ரெஷனில் போகிறது, மனநலம், மனசஞ்சலம், மனநிலை கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுறது, ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக, தனிமைப்படுத்தப்படுறது, அதன் பிறகு சில அபாயகரமான போதை வஸ்துக்கள் போன்ற இடங்களுக்கு தள்ளுறதுக்கு ப்ரைமரி ரீசன் அப்படின்றது இந்த ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ 30 வருடமாக இருந்த இந்த திட்டத்தை இப்போ அவங்க வந்து கம்மி பண்ண போகிறாங்க, பல இடங்களில் ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நியூஸு. இப்போது சில ஸ்டடீஸை பார்ப்போம். 2025 கனடாவில் இருக்கக்கூடிய கோஹர்ட் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க நேரடியாக குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது கனடாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும். 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம், அதாவது 1 மணி நேரம் உங்களுடைய மொபைலோ இல்லை ஐபேடோ இல்லை லேப்டாப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 9-10% கம்மியாகுது அப்படின்ட்டு. 2025 இந்தியாவில் நடந்த ஒரு ரிசர்ச் படி எடுத்தீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மொபைல் யூசேஜ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி ஹையர் பிஎம்ஐ, வெயிட் ஒபிசிட்டி அப்படின்றது அதிகமாகுது. அதே மாதிரி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகுதுன்ட்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள். உங்களுடைய, அதாவது ஒரு அப்படி ஆரம்பிப்போமே, ஒரு 80s அப்புறம் எடுத்துக்கலாம். 90s, அப்புறம் 2000, 2010, 2020 + 2026. இந்த 4 இதில் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் இல்லை நீங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம் அந்த எக்ஸசைஸை. அந்தந்த காலகட்டங்களில் உங்கள் ஸ்கூலோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுங்க. 10th இல்லை +2 குரூப் ஃபோட்டோ எடுங்க. அப்படியே வச்சு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் 26 ஃபோட்டோவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, இல்லை ஏஐ பயன்படுத்தியோ இல்லை விஷுவலாவோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் பருமன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களோட எனர்ஜி லெவல் மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குது. ஃபோட்டோவில் இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ண முடியும். பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போடுங்க.
வேறு யாராவது அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க ஃபேக்ட் பேஸ்டாக இருக்குன்னா தயவுசெய்து எங்கள் இமெயிலுக்கு அனுப்புங்க. இப்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ஸில் பல இடங்களில் மொபைல்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் அவுட்டோர் எக்ஸசைஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. மொபைல் டிஜிட்டல் வேர்ல்டு கண்டிப்பாக தேவை, அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இயங்க முடியாது. ஆனால் எந்த வயசில் எவ்வளோ அப்படின்றதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போது இந்த யூஎஸோடைய ப்ராட்பேண்ட் பாலிசி அப்படின்றது ஒரு காலத்தில் 96ல் இன்டர்நெட் விலை அதிகமாக இருக்கும்போது அப்போ வந்து யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஏன்னா 41% ரூரல் ஸ்கூல்ஸ் அப்படின்றது அமெரிக்காலே இன்னும் ஃபைபர் கனெக்ஷன்ஸ் இல்லை. 31% அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது இந்த எண்டு அந்த எண்டு அமெரிக்காலே இந்த பிரச்சனை இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவை பின்னோக்கி கொண்டு போகுது இந்த அரசு. இன்றைக்கி சைனா போன்ற நாடுகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அட்வான்ஸாக போகும்போது இன்டர்நெட்டில் கொடுக்கக்கூடிய மானியத்தை மாணவர்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க வந்து பாதிப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் நான் இஸ்ரேல் போயிருந்தபோது அங்கே செக் பாயிண்ட் அப்படின்ற உலகத்தோடைய ஒரு ரெனோன்டு சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சைபர் செக்யூரிட்டி தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ரொம்ப முக்கியமான செக்டர் எதுன்னு கேட்டார். என்னோடது நான் சொன்னேன் கார்ப்பரேட்டாக இருக்கும் இல்லை டிஃபென்ஸாக இருக்கும்னு. பட் உலகத்திலேயே நம்பர் 1 சைபர் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை தான். எஜுகேஷன், ஸ்கூல்ஸ் மற்றும் காலேஜஸ். ஏன்னா இந்த டேட்டாவை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த K-12 ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சைபர் அட்டாக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட்டு, டேட்டா தெஃப்ட்டு, ரான்சம்வேர் இது மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய மொபைலை ஹேக் பண்ணுறது, அதிலிருந்து அவங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதை கொண்டு போய் டார்க் வெப்பில் போடுறது, இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரூரல் ஏரியாவில் லோ இன்கம் குரூப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது வந்து பாதிக்கும் அப்படின்ற வாதம் ஒரு வகையை வச்சா கூட, அப்போ நீங்கள் சப்சிடியை வந்து டார்கெட்டட் சப்சிடியாக ரூரலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர எல்லாருக்கும் ஒரே இதில் போனால் இதோடைய பாதிப்பு என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல 1,32,000 ஸ்கூல்கள், காலேஜஸ்க்கு இதை வந்து அவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு, அதாவது இந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டில் ஒரு $5 வரைக்குமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த டிஜிட்டல் டிவைடு, இதோட ஈக்குவிட்டி இம்பேக்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, இதை மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா பண்ணாத இடத்துல இன்றைக்கி வந்து பெரிய ஆபத்தை வந்து நம்ம சந்திப்போம். இப்போ சமீபத்தில் இந்தியாவில் வந்தக்கூடிய ஒரு கட்டுரை ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாணவர்கள் ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் எடுக்கும் பொழுது அதில் ஏஐ ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுறதும், அடிப்படை சயின்ஸு அந்த அறிவே பார்த்திங்கன்னா மாணவர்கள் யூஸ் பண்ணாமல் போகிறது. ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய இதை வந்து இப்போ ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்க யூஸ் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாலிசியில் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமாக அவங்க எலிமினேட் பண்ணுறாங்க. அமெரிக்கர்கள் இந்த மாதிரியான முடிவை இன்டர்நெட்டை உலகத்துக்கு கொடுத்ததே அவங்க தான். ஸோ அவங்க இந்த இடத்துல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த இடத்துல இந்தியாவுக்கு சில முக்கியமான பாடங்கள் இருக்குது. இப்போ ஐரோப்பிய யூனியன் எடுத்திங்கன்னா கனெக்டிங் யூரோப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி 2 பில்லியன் யூரோவை ரூரல் ப்ராட்பேண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க. சவுத் கொரியாவை எடுத்தீங்க அப்படின்னா ஐடி 839 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி படி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் காம்படிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் முதலீடு பண்ணுறாங்க. ஜெர்மனி எடுத்தீங்க அப்படின்னா 25 பில்லியன் யூரோ அளவுக்கான ப்ராட்பேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை ரூரல் ஏரியாவை டார்கெட் பண்ணி போகிறாங்க. யூகே எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 10 Mbps ஸ்பீடு கனெக்ஷன் வேணுன்றதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. சைனா எடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ல்டோட பெஸ்ட்டு. அவங்களுடைய ஒன் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது டேட்டா. சைனா எவ்வளோ பெரிய டேட்டா திருடர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங்க்கு ஈக்குவலாக, ஏன்னா ரஷ்யாவோட அத்தனை கணக்கான சேட்டலைட்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது பிரேசில், இந்தியா, இந்தோனேஷியா போன்ற வளரக்கூடிய நாடுகள், மிடில் பவர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
டெக்குன்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் டெக்னாலஜியில் பெரிய ஃபோக்கஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல இந்த பாலிசி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்விகளை எழுப்புது. இன்டர்நெட், அது சம்மந்தப்பட்ட துறை ரீதியான வளர்ச்சி, மாணவர்களோட கல்வி, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி, இதற்காக வந்து நம்ம இன்டர்நெட்டை சப்சிடைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு தராசில் மாணவர்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய சமூக சீர்கேடு, அவங்க சந்திக்கக்கூடிய ஜென்ரேஷனே வந்து அஃபெக்ட் ஆகிறது, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து, அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ், இது அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது இன்னொரு தராசு. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன், இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பட் நான் பார்க்கக்கூடியது ரூரல் ஏரியாவையும் அர்பன் செமி அர்பன் ஏரியாவையும் தனியாக பிரித்து பள்ளி கல்வி கூடங்களில் அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதற்கான மானியத்தை கொடுத்து, விளையாடக்கூடிய நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் பேஸ்ட் இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இல்லை அன்றாடம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், ஒன்று இந்த இடத்துல நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் ஜிபி அதுக்கு தகுந்த அந்த ஸ்லாட் பேஸ்டு ப்ரைஸிங் கொண்டு வரணும். நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கான இதை கொண்டு வரணும். இது தவிர இவ்வளோ தான் ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அரசாங்கம் சட்டம்லாம் போட முடியாது, அதை போட்டாலும் இயக்கவும் முடியாது. அப்போ இதை நம்ம வந்து ஜனநாயக நாடு, அப்படிப்பட்ட சட்டமும் தேவை கிடையாது. பட் கல்ச்சரலாக இந்த இடத்துல உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். இவ்வளோ இன்டர்நெட் யூசேஜ் எதில் யூஸ் பண்ணுறாங்க? முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிஜிட்டல் அனலிட்டிக்ஸ் 100% ஃபுல் ப்ரூஃப். ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்ற போது 57% சினிமா பாடல்கள், சினிமா சம்மந்தப்பட்ட ரீல்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட மீம்ஸு, வாழ்க்கை வந்து காலையில் ஒரு இறைப்பாடலை கேட்டு கந்தசஷ்டி கவசம் கேட்டு அப்படியே ஆரம்பித்து அது முடியும் போது ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்சதெல்லாம் காலம்லாம் போய் இன்னைக்கு காலம் மாறி இருக்குது. அதே கந்தசஷ்டி சவத்தை நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்க்குறோம், தவறு எதுவும் கிடையாது. பட் இந்த மொத்த வாழ்க்கையே என்டர்டெயின்மெண்ட்டை சுற்றியே நகரணுமா? ஒருத்தங்க சோகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு, சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு, கோபமாக இருந்தால் அதுக்கு ஒன்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதை சுற்றி தான் போகுது. நேற்று ஒரு சிறுவர், ஒரு சின்ன குழந்தை 2 பேர் ஒரு சிறுவர் சிறுமியரை வச்சு அவங்க வண்டியில் ஒரு ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கர வைரலாக, இது இந்தியா முழுக்க, ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க இது வைரல் ஆச்சு. ஆனால் அதில் வந்து இருந்த எதுவுமே உண்மை கிடையாது. ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோ. இன்றைக்கி ஏஐ மட்டும் வச்சு நூற்றுக்கணக்கான ரீல்ஸை போட்டு மக்களோடைய மனதை கம்ப்ளீட்டாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்து அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாகவே அந்த ரீல்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு சமூக பொறுப்பாக எடுத்து செயல்பட வேண்டியது நம்ம எல்லாரோடைய கடமையும் இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.